தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 4ஆம் பாகமாக 5வது பாயிண்டாக யோவான் என்ன சொல்கிறான்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு சொல்லி கடுமையாகவே அங்கே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறத கவனிங்க. 5வது பாயிண்ட்டு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான். முதல்ல பாவம் செஞ்சதே சாத்தான் தான். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. பாவம் செஞ்சது ஆதாமில். முதல்ல பாவம் செஞ்சது லூசிபர், பிசாசி, சாத்தான், இவன் தான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16 இருக்குது. அவன் இருமாப்பு அடைஞ்சு தேவனுக்கு மேலாக தன்னை பெருமை பாராட்டி அவன் கொடுமை அதிகரித்து மேட்டிமை உண்டாகி அவன் பாவம் செய்தான். அப்படியே போட்டு பாவம் செய்தான்னு வார்த்தையே அதில் வருது. அப்போல்லாம் ஏவாள் ஆதாமெல்லாம் படைக்கப்படலை. அதனால அவனையும் அவனை சேர்ந்த பாவம் செய்த தூதர்களையும் பரலோகத்தில் ஆகாதவண்டு தள்ளி மனசுகளை காப்பாற்றுறதுக்காக பண்ணப்பட்ட அவனை அக்கினி மயமான கற்கள் நடுவில் இராதபடி அங்கேருந்து அவனையும் அவன் சேர்ந்த தூதர்களையும் தள்ளப்பட்டாங்க, வெட்டப்பட்டாங்க. இதுதான் வரலாறு, பிசாசுடைய வரலாறு. அதன் பிறகு அவன் சபிக்கப்பட்டு பூமியில் தள்ளுனதுனால அதன் பிறகு தேவனுடைய சாயலாக ரூபமாக மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு தேவன் தீர்மானித்தார். தேவதூதர்கள் தேவ சாயல் அல்ல, அவங்க ரெக்க வச்சுருப்பாங்க. மனுஷர்கள் தேவ சாயல், தேவனை போல ரூபம். ஆதியாகமம் 1:26 நமது சாயலாக நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி தேவ சாயல் தேவ ரூபந்தான் மனுஷன், மனுஷ சாயல் மனுஷ ரூபந்தான் தேவன். இதை மறுதளிக்க முடியாது நம்ம. அப்போ இவன் நமக்கு கட்டுப்படுவான், இவன் என்னுடைய பிள்ளையாக இருக்கான், என் இதாக சொல்லி இவனை ஆதாமை படைச்சி வச்சார். அவன் சர்ப்பரூபம் கொண்டு ஏதேனுக்கு வந்துட்டான். எசேக்கியேல் 28:13 இருக்குது. அவன் ஏதேனில் ஆதியிலே இருந்தவன்னு அங்கே ஒரு குறிப்பு இருக்குது. எப்படி இருந்தான்? சர்ப்பமாக வந்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பரூபம் கொண்டு ஏவாள் ஆதாம் இல்லாத நேரத்தில் ஏவாள்கிட்ட கவர்ச்சிகரமான பொய் வார்த்தைகளை சொல்லி அவளை ஏமாற்றி வஞ்சிச்சு அவளையும் பாவம் செய்ய வச்சு ஆதாமையும் பாவம் செய்ய வச்சுட்டான். இதுதான் வரலாறு, உங்களுக்கெல்லாம் இது தெரியும். அதோட காயினை பயன்படுத்தி ஆதாமுடைய இளைய மகன் ஆபேலை கொலை செய்ய வச்சான். பொல்லாங்கினால் உண்டார்ந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம்னு இருக்கு இல்லையா? இதே யோவானில் இதில் எழுதியிருக்கான். அதுலேயே பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13 இருக்குது. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாக இருந்தது நிமித்தம் தானே அப்படி இருக்குது. இந்த பொறாம குணம், இந்த கொலை வெறியெல்லாம் இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா பொல்லாங்கினால் உண்டாயிருந்து. பொல்லாங்கன்னா சாத்தானால் உண்டாயிருந்து அவன் கொலை செய்தான். அதனால் சாத்தான் அவனை கொலை செஞ்சான்னு சொல்லும்போது சாத்தான் ஆதி முதற்கொண்டும் மனுஷ கொலைபாதகன்னு இயேசுவும் யோவான் 8:44 விளக்கம் கொடுத்தார். அவன் பொய்யனும் பொய்யக்கு பிதாவமாக இருக்கிறான், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன்னு சொல்லி அன்னைக்கு இயேசுவும் சொன்னார். அந்த வகையில் ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான், சாபத்தில் விழுந்துட்டான். ஆதியாகமம் 4:11 மனித வர்க்கத்திலேயே காயின் சபிக்கப்பட்டான் இருக்கு. அவன் சந்ததி முழுவதும் சபிக்கப்பட்டதாக போயிடுச்சு. ஆதாமை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:17
சபிக்கப்பட்ட பூமி முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், சுற்றறிக்கப்பட்டது தான் இது முடிவுன்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஆகவே இந்த உலகம் வான மண்டலம் வரைக்கும் சாத்தானுடைய சேனைகளும் தூதர்களும் உலகம் முழுவதும் அதிபதியாக அவன் ஆண்டு உலகம் முழுவதும் ஜெயிலில் அந்த மதிலுக்குள்ளே வந்து வந்து சமூக குற்றவாளிகள் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சுற்றி வர்ற மாதிரி இந்த உலகம்தான் சிறை, ஜெயிலு. இதுக்குள்ளே உள்ள சாத்தான அவன் தூதர்களும் இப்போ சுற்றி வர்றாங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும், நியாயந்தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவங்க ஆதிக்கம்தான், இவங்க செயல்பாடு தான். ஆகவே எல்லாரும் பாவிகளாகி ஏகமாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று ரோமர் 3:10 இருக்குது. இப்படியே கடவுள் விட்டுட்டாரா? எல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படியே அக்னி கடலுக்கு போங்கன்னு சொல்லி விட்டுட்டாரா? இல்லை. அன்னைக்கே பாவம் செய்த அன்னைக்கே ஆதாம் ஏவாளுக்கு உன் ஸ்திரீயின் சாத்தானுக்கு சொன்னார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். ஆதியாகமம் 3:15. அப்போ அன்னைக்கே இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார்னு அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் சொல்லிட்டார். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்னு சொல்லி ஸ்திரீயின் வித்தாக வந்தார். வந்து பிசாசியை சிலுவையில் நசுக்கினார். இங்கே பாருங்கள், பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கீழே இருக்குது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே பாருங்கள், அதுக்குத்தான் மெயினாக முக்கியமாக அதுக்குத்தான் வெளிப்பட்டார். தேவகுமாரன் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு இன்னொரு வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்ன்றிருக்கு. அந்த பாவிகளை ரட்சிக்கணும்னா பிசாசின் கிரியைகளில் அவன் இருக்கான், அதை அழிக்க வேண்டியதாக இருக்குது. சிலுவையில் சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது, சிலுவையில் வெற்றி சேர்ந்தான்னு கொலோசியர் 2:15 போட்டிருக்கு. சிலுவையில் வெற்றி சேர்ந்தார்னு அவன் அதிகாரம் காரியங்கள்லாம் உறிஞ்சிக்கிட்டார்னு இருக்கு. அதனால் சிலுவையில் அவர் வெற்றி சேர்ந்தார். அந்த வெற்றியை, அந்த ஜெயத்தை மனுஷனுக்கு கொடுத்தாரு. அதனால் மனுஷன் ஜெயிக்கிறான். எப்படி ஜெயிக்கிறான்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயித்தவன் யாருன்னு 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேயும் 5ஆம் வசனத்துலேயும் தெளிவாக போட்டோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ தேவனால் பிறக்கிறது தான் மறுஜென்மம் முழுக்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி யோவான் 3:5 உள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளை ஒளிந்து போயினா எல்லாம் புதுதாயின. புது சிருஷ்டினா புது பிறவி, புது படைப்பு. ஏன்னா ஆதாம் மூலமாக பாவிகளாக்கப்பட்டது போல் கிறிஸ்து மூலமாக அவங்க நீதிமான் ஆக்கப்படுறாங்க. ரோமர் 5:19 போட்டிருக்கு. ஒரே மனசனால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல் ஒருவருடைய கீழ்ப்படிதனால அநேகர் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களை ஆக்கப்படுறாங்கன்னே தெளிவாக போட்டிருக்கு. இலவசமாக. ஏன்னா அவன் அதுக்கு விலை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறதுனால ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றும் விசுவாசத்தில் அவன் நீதிமானாகிறான். 1 அதில் 9 அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தில் அவன் நீதிமானாகிறான். இதுதான் மனுஷனை பரிசுத்தவானாக நீதிமானாக ஆக்கக்கூடிய சக்தி. மறுஜென்மம் முழுக்கு மறுபடியும் பிறக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தேவனால் பிறக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. அதுங்க வதாயா தேவனாலே பிறந்தவங்க.
அதான் மறுபடியும் பிறப்புது, அதான் புது சிருஷ்டி. வசனத்தினாலே நம்மை ஆண்டவர் ஜெனிப்பித்தார்னு சொல்கிறது அப்படித்தான். ஜெனிப்பித்தார்னா புதிய பிறப்பு. இவங்க தேவனால் பிறந்ததுனால பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்குது. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், 9ஆம் வசனம், 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் திட்டமாக போட்டிருக்கு. ஏன்னா அவன் மனுஷனால் பிறக்கலை, தேவனால் பிறந்தவன், மறுபடியும் பிறந்தவன். தவறி ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா அதான் யூதாசு பற்றியே சொல்லும்போது அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்குமேன்னு வேதனைப்பட்டார். ஏன்னா மறுபடியும் பிறந்தவன், ஒன்றும் பாவம் செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டான், பொதுவாக செய்ய மாட்டான். ஏன் அப்போ செஞ்சான்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சாத்தான் தூண்டுறான், அதில் 27 புகுந்தான்னு இருக்குது. தூண்டும் போது இடம் கொடுக்கும்போது அவன் உள்ளே புகுந்துடுறான். இயேசுவையே சோதிக்க டீல் பேசினவனாச்சே. ஏன்னா அவன் உலகம் அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உலகம் முழுவதும் நான் நிமிஷத்தில் காமிச்சு எல்லாத்தையும் தர்றேன்னு இயேசுவையே டீல் பேசினவன் மற்றவனை விடுவானா? சாதாரண 30 வெள்ளிக்காசுக்கு பண ஆசையில், பொருள் ஆசையில் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். அதான் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கன்னு சொல்லியிருக்கு. அவனை எதிர்த்து நில்லுங்க ஓடிடுவான்னு போட்டிருக்கு. அதனால் பணம், பங்களா, காரு, வசதி, பொண்ணும் பொருள், பொம்பளை, கவர்ச்சி, அழகு, எல்லாத்துலேயுமே பிசாசு வஞ்சிக்க ரெடியாக இருக்கான். உலகம் முழுவதும் இயேசுவுக்கு தர்றேன்னு சொல்கிறவன் உலகத்தில் உள்ளதை உனக்கு கொடுத்து நரகத்துக்கு மகனாக உன்னை ஆக்க மாட்டானா? நீ எப்படி நரகத்தின் மகனாக ஆகணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். காருக்கு கொடுப்பான், பங்களா கொடுப்பான், எல்லாம் கொடுப்பார். இயேசு அப்படி கொடுக்க மாட்டார். இயேசு நித்திய ஜீவனை கொடுப்பார், உலக பாடுகளிலிருந்து தப்பிப்பார், அநேக உத்தன வழியாக பரலோகத்தில் கொண்டு போவார், உன் ஜீவனை தப்ப விடுன்னு சொல்லுவார், உன் ஆத்துமா முக்கியம்னு சொல்லுவார், பரலோக வெளிச்சத்தில் நடக்க வைப்பார், அங்கே உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைப்பார், அந்த ராஜ்யத்தில் என்றென்று இருக்க நினைப்பார், அந்த பொன் வீதியிலே உன்னைய நடக்க வைப்பார். இதுதான் அவர் காரியம். இது அக்னிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கு. இதில் உன்னைய கொடுத்து அழகு பார்க்குறவர் அல்ல. அழிந்து போகிற விஷயத்தில் சின்ன குழந்தைங்க ஏரோப்ளேன் கொடுங்கப்பான்னா ஒரு பொம்மை ஏரோப்ளேன் அப்பா வாங்கி கொடுத்து இதுதான் ஏரோப்ளேன்னா சிரிச்சுக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு நிச்சயம் இப்போ ஏரோப்ளேனு வாங்க முடியாது, தெரியாது. அப்போ அவனை சமாதானப்படுத்துறதுக்கு வாங்கி கொடுப்பான். அந்த மாதிரி இன்றைக்குள்ள நாதாரிக வெள்ளியும் பொண்ணு, சொத்து சுகம், காரு, பங்களா, நீளம், அந்த வீடு, மலையவே கொடுத்துட்டாருன்னு ஒருத்தன் சொல்கிறான். மலை குன்றுகள் எல்லாம் அசந்து போகும், மலைகள்லாம் பிளந்து போயிடும். வனாந்திரமே எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்கிறேன் ஒருத்தன். வனாந்திரத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு இதுலையும் அறை வீடு கட்டியிருக்கு, அறை வீட்டில்குள்ளே ஜெபிங்கன்னு சொல்கிறான். அறை வீட்டில் ஏசு இருக்காருன்னா ஒருத்தன் சொன்னால் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லாதது என்ன இருக்குது? அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டு மீறியாக தானே இன்றைக்கெல்லாம் ஊழியர்கள் பேசிக்கிட்டு இருக்கான். எவனுக்கு அது தெரியும்? போகாதீங்க, நம்பாதீங்கன்னே சொல்கிறாரு. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களையும் அற்புதங்கள் செய்வான். இதோ முன்னதாகவே அறிவிச்சிட்டேன்னு சொல்லி அன்னைக்கே மத்தேயு 24 அதிகாரத்தில் 23, 24, 25 சொல்லிட்டார். ஐயா, இதை விட என்னடா தொடர்ந்து சொல்லணும் உனக்கு? இன்றைக்கே வசனம் கரண்டில் இருக்குது, இன்றைக்கே உயிர் உள்ளதாக இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளையும் நியாயத்திற்குன்னு சொல்கிறார். சொல்ல போகிற வசனம் இல்லை, சொன்ன வசனம் சொல்லிட்டார். இனிமேல் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், இனிமேல் வெயிட் பண்ணாத. வேறொரு இயேசு தான் உனக்கு சொல்லுவானே தவிர ஒரிஜினல் இயேசு அன்றைக்கே சொல்லிட்டார். சொன்னதை நீ கடைப்பிடி, அதை பார்த்து எச்சரிப்படைஞ்சு விழிப்பட, அதுதான் உனக்கு கால்களுக்கு தீபம், பாதிக்க வெளிச்சம். அதனால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்படி பாவம் செய்தால் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். திரும்ப பிசாசு உள்ளே பூந்துட்டான்னு அர்த்தம். ஏன் தேவனால் பிறந்தவன் ஏன் பாவம் செய்ய மாட்டானா? ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அதான் ஸ்திரியின் வித்துன்னு சொல்கிறது. ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும்ட்டு இல்லையா? பிசாசியே அழிக்க, கிரியைகளையே அழிக்க ஸ்திரியின் வித்தாக வந்த அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கார். 2 கொரிந்தியர் 13:5 போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காருன்னு அறிவீர்களா? நீங்கள் விசுவாச பரீட்சையில் இருந்தால் அறிவீர்கள், பரீட்சையில் இல்லாதவங்க அறிய முடியாதுன்னே சொல்கிறார்.
பலவிதமான சோதனைகள் டெஸ்ட் எல்லாம் வைப்பார். அதனால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டானே இருக்குது, தெளிவாக போட்டு. மறுபடியும் பிறக்காதவன் அதாவது மனம் திரும்பாதவன் அல்லது விசுவாசியாக இல்லாதவன் ஞானஸ்நானம் பெற முடியும், கிறிஸ்தவனாக முடியும், பேர் வைக்க முடியும், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க முடியும், பிஷப்புன்னு சொல்ல முடியும், ரெவரண்டுன்னு சொல்ல முடியும், பெரிய பாஸ்டர் பெரிய இவன்னு சொல்ல முடியும், இங்கே கதைகள் ஓட்டலாம். ஆனால் பரலோகம் போக முடியாது. ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரே அகன்று போங்கன்னு சொல்லி மத்தேயு 7:22, 23 கடினமாக சொல்கிறாரு. எதுக்கு? தேவனால் பிறந்தவனுக்கு அப்படி சொல்லுவாரா? சொல்ல வராது. தேவனால் பிறவாதனால, மனம் திரும்பாதனால, ரட்சிக்கப்படாதனால அக்கிரமம் செய்யக்காரே அகன்று போங்கன்னு சொல்கிறார். அவங்க பரலோகம் கிடையாது. இங்கே போட்டிருக்கு 10ஆம் வசனத்தில், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் யாரால் உண்டானவன்? பொல்லாங்கினால் உண்டானவன். அதெல்லாம் போட்டிருக்கு 12 பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறவன். அங்கே மேலே போட்டிருக்கு தேவனால் உண்டானவன். தேவனால் உண்டானவங்க எங்களுக்கு செவி கொடுக்குறாங்க. தேவனால் உண்டானவன் இராதவன் செவி கொடுக்க மாட்டான்னு சொல்கிறார். தேவனால் உண்டானவங்க எங்களுக்குன்னா யார்? அவங்க அப்போஸ்தலர்கள். இன்றைக்கி இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு செவி கொடுக்குறவன் தேவனால் பிறந்தவன் செவி கொடுப்பான், பிறக்காதவன் செவி கொடுக்க மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் எதுக்கு ஆரம்பிச்சிருவான்? என்னைய திட்ட ஆரம்பிச்சிருவான். சத்தியத்தை சொல்கிறதுனால நான் சத்துருவாயிருவேன் அவனுக்கு. அவன் என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிருவான், என் பேக்ரவுண்டு ஆரம்பிச்சிருவான், என்னை அழிக்க கெடுக்க, என்னை ஆளை வச்ச கொள்றதுக்கு என்ன வேணும் செய்வான். இதெல்லாம் துணிஞ்சு தான் நான் பேசுகிறேன். உலகத்தில் வாழ்கிறது எனக்கு ஆசை இல்லை. சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்காகவே இயேசுவை போல் அவருடைய ஆதி அப்போஸ்தலரை போல் இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுத்தா அதுதான் சந்தோஷம். இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், பணம் வாங்கணும், கார் வாங்கணும், சொத்து சுகமெல்லாம் வாங்கணும், ஆடம்பரமாக வாழ நினைக்கிறவன் இப்படி பேசுவானா? அவ்வளோ தைரியமாக சொல்லுவானா? தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு. அதனால் இந்த ஜீவனை வெறுக்கிறேன், அந்த ஜீவனை விரும்புகிறேன். இந்த இம்மைக்கான காரியங்களை வெறுக்கிறேன், மறுமைக்குரியதை நாடுறேன். உலகத்தை வெறுக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன். பரலோகத்தை நாடுகிறேன், பூலோகத்தை வெறுக்கிறேன். உலகத்தில் இருக்கேன், ஆனால் உலகத்தான் அல்ல. இயேசுவும் அப்படித்தான் இருந்தார். யோவான் 17:16 சொல்கிறார், நான் உலகத்தால் அல்லாத போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. அதுக்காக ஒரு உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளலை. அதில் 9 போட்டிருக்கு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். தயவு செய்து கிறிஸ்தவங்களை இதை மனசில் வைங்க. உலகத்துக்காக இயேசு வேண்டிக் கொள்ளலை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். அவங்க உம்முடையவர்களாக இருக்கிறாங்களே, அவங்க காக்கப்படுவதுக்காக தான் இயேசு ஜெபிச்சார். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளலை. மழை பெய்யணும், நல்லா இருக்கணும், தண்ணி வரணும், திங்கணும், விளையணும், எப்படி இருந்தாலும் அழியத்தாண்டா போகுது. தயவுசெய்து இன்றைக்குள்ள ஊழியர்களை பின்பற்றாதீங்க. முழங்கால் யுத்தம், முழங்கால் ஜெபம். இந்தியா முழுவதும் 27 மாநிலம், 32 மாநிலமாக, அதில் முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் விறக போட்டு நிஜமாகவே தீயை வச்சு எழுப்புதல் உண்டாக தீ அக்கி பந்தத்தை வச்சு எல்லாத்தையும் தீய வைக்கிறான். நிஜமாகவே எப்படிடா இவங்களை பின்பற்ற முடியும்? எப்படி இவங்க நல்ல ஊழியர்களாக இருப்பாங்க? எப்படி எழுப்புதல் உண்டாகும்? எப்படி என்ன சொன்னார் அவர்? இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த பூமியில் அக்கினி போட வந்தேன், இப்பொழுதே எரிய விரும்புகிறேன்னு அக்கினினாலும் பரிசுத்தாவினாலும் அபிஷேகத்தில் எழுப்புதலை பற்றி சொல்லிட்டு இருந்தா நிஜமாகவே தீயை வச்சு கொளுத்துறான். இந்த மடையர்களை என்னடா சொல்கிறது? இவங்களுக்கு சேர்ந்த இவங்களும் பெரிய பந்தம் வச்சு நிற்கிறா, பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், அவங்களும் ஆளுக்கு ஒரு பந்தத்தை வச்சுக்கிட்டு குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கன்னு எல்லாம் நாதாரி கூட்டமாக இருக்க. அதனால் தேவனால் பிறந்தவன் தேவ பிள்ளைகள், பொல்லாங்கினால் உண்டாயினவன் பிசாசின் பிள்ளைகள். இதனாலே 2 கூட்டத்தை பிரிக்க, தேவனுடைய பிள்ளைகள் இன்னாருண்டும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாருண்டும் பிரிக்கிறார். பிசாசின் பிள்ளைகளை மத்தேயு 25:41 வலதுபுறத்தில் நிற்கிச்சு, சபிக்கப்பட்டவங்களே, சாத்தானுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்க. ஏன்னா அப்பா உங்களுக்கு பிதா அவன் தான், பிதா இருக்கிற இடத்துல தானே பிள்ளை இருக்கணும், போங்க.
இங்கே வலதுபுறத்தில் நிற்கவங்களை பார்த்து 34 வசனத்தில், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத்தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி தேவனை பிதாவாக தேவனால் பிறந்தவங்களை தேவனோடையே இருக்கும்படி அவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆசீர்வதித்து பிரிக்கிறார். இங்கே சபிச்சு ஒதுக்குறார். நீ எந்த கூட்டத்தில் நிற்க போகிற? ஒரு பக்கம் வெள்ளாடும், ஒரு பக்கம் செம்பரி ஆடும் நிறுத்துறாரு. நீ எந்த ஆடாக இருக்கிற? எந்த பிள்ளையாக இருக்க? யாரால் பிறந்திருக்கிற? தயவுசெய்து இது உள்வாங்க. பிசாசினால் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்குறான்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு, மனம் திரும்பின பிறகு, ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்ப மறுதளித்து மனப்பூர்வமாக பாவம் செய்கிறான்ல, அவனை குறித்து தான் இங்கே சொல்லியிருக்கேன். எபிரேயர் 10:26, நான் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் செலுத்தத்தக்க வேறொரு பலி நீ இல்லை, நியாயந்திருப்பு தான் போட்டு. முன்னாடி மனப்பூர்வம் இல்லாமல் பாவம் செய்கிறோம், நமக்கு தெரியாது. அதான் பாவி, நம்மளும் பாவி. அது அவர் தான் பொறுப்பு. அவர் ஏற்றுக்கிட்டார், செஞ்சு முடிச்சிட்டார். கண்கள் திறந்த பிறகு, நன்மை தீன்மையை அறிந்த பிறகு, தேவனால் உண்டான பிறகு, உண்மையிலேயே அவன் மனம் திரும்பின பிறகு, திரும்ப கக்கினதை நாய் திங்கிற மாதிரி, கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புறளது மாதிரி, திரும்ப உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவங்க திரும்ப அவைகளை போய் சிக்கிக்கிட்டா வேணுமுண்டே போனால், யூதாஸ் உதாரணமாக தெரிஞ்சே செய்தோம்னா செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமேல் அவனுக்கு இன்னொரு தடவை பலி இட மாட்டார். அவன் தேவகுமாரனை காலின் கீழ் மிதித்து உடன்படிக்கிற இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபை ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான பாவத்துக்குள்ளாகி அவன் பிசாசு அடைந்த தண்டனையை அவன் அடைவான். ஏன்னா பிசாசு தெரிஞ்சே செய்தான். அவன் தூதர்கள் தெரிஞ்சே அவனை பின்பற்றி தண்டனைக்கு போனாங்க. அது மாதிரி இவன் சத்தியத்தை தெரிஞ்சாலும் இப்போ இந்த பிரசங்கமெல்லாம் கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், எதிர்த்து பேசுவான். திரும்பவும் காது இருந்தும் கேட்க மாட்டான், கண் இருந்தும் காண மாட்டான், இருதயம் இருந்து உணர மாட்டான், கேட்டாலும் மறந்துடுவான். 2017 இந்த அப்போஸ்தல வேறுபாடை பற்றி வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முந்தி புஸ்தகமாக போட்டேன், பத்திரிக்கையாக போட்டேன். இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் ஆதரவு பெருகலை. கன்வென்ஷன் போடுவோம், கூட்டம் போடுவோம், இந்த சத்தியத்தை சொல்லுங்கள், எல்லாருக்கும் பரப்புங்க, இது நல்லா இருக்கு. ஒரு ஊழியக்காரனும் முன் வரலையே ஐயா, என்ன அர்த்தம்? இல்லை நான் சொல்கிற தப்புண்டாவது சொல்லுங்கள். என்னையாவது நான் ஒரு வேளை தவறு பண்ணியிருந்தால் என் தவறை உணர்த்துங்க. நான் சரியில்லாமல் பேசினா என்னையை திருத்துங்க. உங்களை திருத்தணும், நல்லா இருக்கணும்னு உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தானே இத்தனை வருஷமாக கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இவ்வளோ வீடியோ போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரியில்லாவிட்டால் என்னையை திருத்துங்க. எனக்கு நல்புத்தி கொடுத்து இது நீங்கள் சொன்ன வசனங்கள்லாம் தப்புன்னு சொல்லுங்கள். முடியுமா? முடியாதுல்ல. முடியாதனால ஏற்றுக்கிற முடியலன்னா இங்கிட்டும் வரல அங்கிட்டும் வரல, எதை சொன்னாலும் அதான் சொல்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவான், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவான். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அன்னைக்கே சொன்னது அதுதான். அன்றைக்கி தான் இன்றைக்கி இருக்குது. இதில் ஒரு சிலர் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சிலர் இப்போ எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சிலர் தான், பலர் அல்ல. அந்த சிலரை கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு பெரிய எழுப்புதல் திரும்ப நம்ம தமிழ்நாட்டிலையோ இருந்து ஆரம்பித்து உலக அளவில் பெருகும், உலக நாடுகள்லாம் பரவும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு பிறகு என்னானாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு பிறகு நிறைவாக இந்த எழுப்புதலை காணணும். எழுப்புதல் காணாமையே நான் சொன்ன இப்போ வருஷங்கள்லையே நான் அப்படியே ஆண்டவரை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நான் சொன்னது நிறைவேறும், நடக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தை. நிச்சயமாக எழுப்புதல் உண்டாகும். நான் இதை வாபஸ் வாங்கவே மாட்டேன். நான் என் வார்த்தை இல்லை, நிச்சயமாக வேலை செய்யுது. ஆனால் நான் இருக்கும்போதே அதை எழுப்புதலை பார்த்துட்டா திருப்தியாக இருக்கும், எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். புரொட்டஸ்டாண்டு புரட்சிக்கு பிறகு அந்த பக்கம் அதுக்கு பிறகு 20-25 வருஷம் வரைக்கும் மார்ட்டின் லூதர் உயிரோடு இருந்து தான் செத்தான்ருக்கு. அவர் சரியான ஒரு அப்போஸ்தல சத்தியத்தை சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு புரட்சி ஏற்படுத்தி செஞ்சுருக்கார். மார்சியில் இருந்தாவது பிரிஞ்சார்.
புரொட்டஸ்டன்ட். அந்த வகையில் ஒரு சைடில் அவரை பாராட்டுறோம். அந்த எழுப்புதலை அவர் வந்து அனுபவித்தார். 25 வருஷம் இருந்தால் செத்தார். அதுபோல் இந்த கடைசி கால எழுப்புதலை ரெண்டையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வித்தியாசப்படுத்தி கிறிஸ்தவங்களுக்காக சொல்லப்பட்டதை கிறிஸ்தவங்க கடைப்பிடிச்சி அந்த எழுப்புதலை நான் பார்க்கும்போது அது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதை பார்க்கணும்னு விரும்புகிறேன். அவர் சித்தம் அது. அவர் சித்தப்படி என்னைய கர்த்தர் ஜீவனோடு வச்சார்னா இந்த எழுப்புதலை காணுமே. ஆகவே தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பிசாசுக்கு இடம் கொடுக்குறவன் மறுதளிப்பான், பெண் வாங்குவான். அவனை திரும்ப புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு போட்டிருக்கு. அதனால் நிற்கிறேன்னு சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். திரும்ப பாவம் செய்யாதபடி இயேசு இப்போ நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கார். 1 யோவான் 2 அதிகாரத்தில் இருக்குது. பிள்ளைகளே, இங்கே போட்டிருக்கு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை எழுதுகிறேன். பிள்ளைகளானா தேவ பிள்ளைகள் தான். தேவ பிள்ளைகள் கூட பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அது செய்யாமல் இருக்க நான் வந்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டா இருக்கார். இன்றைக்கி பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா முதல் தடவை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆயிட்டார். திரும்ப இன்னொரு பலி அவர் வரமாட்டார். திரும்ப இன்னொரு தடவை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார், பலியிட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். அந்த நிலைமை திரும்ப பாவத்துக்கு நீ வந்துடக்கூடாது. கக்குனது தான் திங்கக்கூடாது. கழுவுனது தான் திரும்ப சேற்றில் புலரக்கூடாது. உப்பு தூணு பின்னிட்டு பார்த்து ஆயிடக்கூடாது. அப்படியே லெக்க நோக்கி ஓடிடணும், இயேசுவை நோக்கி ஓடிடணும். இதுதான் இருக்குது. அதனால் பிசாசினால் உண்டானவன் பிசாசின் பிள்ளைகள், தேவனால் உண்டானவன் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் பாவம் செய்யாதபடி இதை எழுதுகிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் இருக்கு. அதனால் நாம் தேவனால் உண்டானவங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், அப்போஸ்தலர் சத்தியத்தை கீழ்ப்படிவோம். பிசாசினால் உண்டானவன் யூதாஸ் மாதிரி வசனம் கேட்டாலும் சத்தியம் கேட்டாலும் அப்போஸ்தலன் பேர் பெற்றாலும் மறுபடியும் பிறந்திருந்தாலும் திரும்ப உலக ஆசையில் பண ஆசையில் ஊழியத்தை விடுவான், இயேசுவை காட்டி கொடுப்பான், துரோகம் செய்வான், நான்று கொண்டு சாவான். அந்த கெதி யாருக்கும் கேட்டின் மகனாகி பாவ மனுஷன் கெட்டு போனாலேயே மற்ற எவனையும் நான் இழக்கலைன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த கடைசி நாட்களில் எந்த விசுவாசிகளையும் இழந்து போகாதபடி பரலோகத்துக்கு வரும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.